Hi guys, this is Sanjay from Emporio Trading. இன்னைக்கு Jan 6 Monday. இன்னைக்கு நான் அரௌண்ட் 16,000 கிட்ட ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இந்த ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஓகே, இந்த நான் மார்க் பண்ணியிருக்க ஜோன் தான் வந்து நான் லாஸ்ட் ஃப்ரைடே நான் மார்க் பண்ணி வச்சிருந்த ஜோனு. இது வந்து இம்பேலன்ஸ் ஜோன். அதாவது இம்பேலன்ஸ்னால் இந்த ப்ரைஸ் லெவலில் செல்லர்ஸோட பையர்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து இதை நான் ஒரு இம்பேலன்ஸ் ஜோனாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது இண்டிகேட்டரில் ஷோ ஆனிச்சு. நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஸ்பாட் பண்ணி நான் அதை மார்க் பண்ணி வச்சு 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து ஃப்ரைடே இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன் இந்த இடத்துல. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ என்னோடய வியூ வந்து பை சைட்லேருந்து செல் சைடு மாறிடுச்சு. செல் சைடில் வந்து நான் எப்படி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன், இன்றைக்கி ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ப்ராஃபிட் வந்து புட் சைடில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இதான் என்னோட டே ஹை. இந்த டே ஹை கிட்ட இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது, இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலலாம் வால்யூம்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை, கான்சன்ட்ரேட்டடாக இல்லை. அண்டு ப்ரைஸ் திரும்பி அந்த லெவலுக்கு வரும்போது ப்ரைஸ் மேலே போகாமல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரீவியஸ் ஸ்டாக்டு வால்யூம்ஸ் கிட்ட ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க ஜோனை பிரேக் பண்ணணும். நான் விவாப் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். விவாப் வந்து கன்வென்ஷனலாக இந்த இந்த கேண்டில் 10:27 கேண்டில் வந்து பிரேக் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் க்ளோஸில் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அரௌண்ட் இந்த கேண்டில்கிட்ட நான் புக் பண்ணிட்டேன் என்னோடய ப்ராஃபிட்டை. புக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே லைட்டாக புல் பேக் ஆனோன்னா நான் திரும்பி என்ட்ரு ஆனேன் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் வந்து வால்யூம்ஸ் அப்படியே வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த இடத்துல இதுக்கு அபோவ் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி இன்னொரு புட் ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்டு சம்மர் அரௌண்ட் இங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகிருந்தேன். செகண்ட் ட்ரேடு நான் இங்கே புக் பண்ணியிருந்தேன். தேர்ட் ட்ரேட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேண்டிலில் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் ட்ரேட் எடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து 26K வால்யூம் இருக்குது. அந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே போகும்போது நான் இந்த இடத்துல நான் என்ட்ரு ஆயிருந்தேன் இன்னொரு புட் ட்ரேட். ஏன் இந்த இடத்துல புட் ட்ரேட் என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 19K வால்யூம்ஸ், இந்த இடத்துல 39K வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹை வால்யூம் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை வால்யூம் நோட்னால் ஒரு கேண்டிலில் இந்த ப்ரைஸ் லெவலில் தான் அதிகமான வால்யூம்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ மொத்த இதுலேயும் இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்குது, இங்கேயும் இது அதிகமான வால்யூம்ஸ் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதுதான் ஹை வால்யூம் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு அபோவ் நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அகெயின் கிட்ட ப்ரைஸ் ரீச் ஆகும்போது இன்னொரு புட் ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் என் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் இன்றைக்கான ட்ரேட் எடுத்திருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்போரியோ ட்ரேடிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் இனிமேல் வீடியோ போடுறேன். என் கூடயே சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணலாம் ஆர்டர் ஃப்ளோ பற்றி. நீங்களும் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லைனா ட்ரேடிங்கில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணி ஆகணும், நம்ம கரியராக பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி அட்வான்ஸ் டூல் தான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். அப்கமிங் வீடியோஸில் நான் ஆர்டர் ஃப்ளோ பற்றி நிறையா வீடியோஸ் போடுறேன், ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னா நான் என்னோட 80 to 90% அக்யூரசி உள்ள ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.